தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் துதிக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்று அவர்களை ஸ்தோத்திரம் செய்து மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரையும் ஆட்டுக்குட்டியானவரையும் தொழுது கொள்வதை தூதர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய மகா ஆர்ப்பரிப்பின் சத்தத்தையும் கேட்கிறார்கள். அப்போது தூதர்கள் யாவரும் சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். தங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறார்கள். கர்த்தரை பயபக்தியோடு துதிக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது நாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்களைப் போல இருக்கிறோம். நம்முடைய இருதயம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது அது மென்மையான இருதயமாக மாறும். தூதர்கள் விசேஷித்த சிருஷ்டிகளாக இருந்த போதிலும் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக வரும்போது முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். தூதர்கள் யாவரும், ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லி துதிக்கிறார்கள். தூதர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆமென் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் மகா சத்தமிட்டு ஆர்ப்பரித்து துதிப்பதை தூதர்கள் அங்கீகரிக்கும் வண்ணமாக ஆமென் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு பின்பு தூதர்கள் யாவரும் தாங்களாகவே மேலும் சில பக்தியுள்ள வார்த்தைகளை சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லி துதிக்கிறார்கள். இருதயத்தில் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். பரலோகத்தில் துதியின் சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவரோடு கூட பரலோகத்திலே நித்திய காலமாக ஜீவிக்க போகிறோம். பரலோகத்தில் நாம் எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்போம். நாம் பூமியில் இருக்கிற இந்த காலத்தில் பரலோகத்தில் கர்த்தரை துதிப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய துதிகளும் சந்தோஷமும் பரிபூரணமாய் இருக்கும். ஆமென் என்னும் வார்த்தைக்கு மெய்யாகவே மெய்யாகவே என்றும் நிச்சயமாக என்றும் பொருள் சொல்லலாம். மெய்யாகவே மெய்யாகவே என்று யோவான் 25 இடங்களில் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கூறுகிறார். அவரால் மட்டுமே ஒரு காரியத்தை இவ்வாறு வலியுறுத்தி கூற முடியும். மற்ற இடங்களில் எல்லாம் மெய்யாகவே என்று ஒரு தடவை மட்டுமே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 16 தடவைகளும், மத்தேயுவில் 30 தடவைகளும், மார்க்குவில் 15 தடவைகளும், லூக்காவில் 8 தடவைகளும் இந்த வாக்கியம் வந்திருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யாகவே என்னும் வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷ புஸ்தகங்கள் தவிர புதிய ஏற்பாட்டில் 21 தடவைகள் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்னும் வாக்கியத்தை 103 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார். மற்ற 62 புஸ்தகங்களில் இதர ஆசிரியர்கள் இந்த வாக்கியத்தை 36 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவனுக்கு சதா காலங்களிலும் உண்டாக வேண்டிய காரியங்கள்: துதி, மகிமை, ஞானம், ஸ்தோத்திரம், கனம், வல்லமை, பலன்.